கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதின சுயரூபம் தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான சிறுகதைகள்ல ஒண்ணு. இந்த கிராமத்துல எல்லாம் வாழ்ந்துகிட்ட குடும்பம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களால நல்லா வாழவும் முடியாது. அதே சமயத்துல யார்கிட்டயும் கை நீட்டி போய் உதவின்னும் கேட்க முடியாது. அவங்க பரம்பரையினுடைய மொத்த பெருமையும் அந்த இடத்துல அடி வாங்கிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த மாடசாமி தேவர். அவரு தன்னுடைய தாத்தா வீரப்ப தேவரனுடைய பெருமையை ஊர் முழுக்க சொல்லி சொல்லியே மாரடிச்சுக்கிட்டு இருக்காரே தவிர, இன்ன வரைக்கும் சாப்பாட்டுக்கு கூட பெருசா கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கிறவரு, முருகேசன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பலகார சாப்பாட்டு கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரோட கடை வாசல்ல காலையில போய் உட்கார்றாரு. காலையில இருந்து பொழுது சாயிற வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய கடையிலேயே உட்கார்ந்து ஏதாவது வயித்துக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்காக அவர் உட்கார்ந்துருப்பாரு. இந்த கதை முழுக்கவே இதுல நமக்கு ஏதாவது குடுத்துருவாரா அப்படின்னு அவர் கவனத்தை கவர்றதுக்காக இவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இவன் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கான், இவன் வர்றதுனால வியாபாரமே நடக்க மாட்டுது அப்படின்னு முருகேசன் பிள்ளை எல்லா நேரத்திலையும் இவரை தவிர்த்து விடுறதுக்காக என்னென்னலாம் சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாரு. கடைசியா இந்த கதை நல்ல உச்சமடைகிற ஒரு இடத்துல அவருடைய வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு அந்த பானையில அரப்பான காப்பியும் ஒரு 10, 12 இட்லி கொஞ்சம் தோசை எல்லாம் மீந்து போயிடும் அவருக்கு. பசியோட காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம அந்த கடை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த மாடசாமி தேவருக்கு இதுல இருந்தாவது ஏதாவது அவரே கொடுப்பாரே அப்படின்னு காத்திருப்பாரு. வாயை திறந்து பரம்பரை மானத்தை கெடுத்துக்கிட்டு அவர்கிட்ட சோறு வாங்கி திங்கணும்ன்ற அவசியம் இல்லைன்ற வைராக்கியமும் அவருக்குள்ள இருக்கும். கடைசியா அந்த மீந்து போன காப்பிய அவர் கண்ணு முன்னாடியே கடைக்கு பின்பக்கத்துல மொத்தமா கீழே அழுத்தி கொட்டினதுக்கு அப்புறம், இதுக்கு மேல பசி ஒரு மனுஷனை என்னெல்லாம் பாடுபடுத்துங்கிறதுல மாடசாமி தேவர் நேரா அவர்கிட்டயே போய் அந்த மீந்து போன இட்லியில ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னுவாரு. இப்படி பேச ஆரம்பிச்சு இவங்களுக்குள்ள கை கலப்பும் ஆகுது. இப்படி பசி ஒரு மனிதனை எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் எடுத்து செல்லும் அப்படிங்கிறத மொத்தமா எழுதி கடைசியா மிருகத்தை அடிச்சுக்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறதோட இந்த கதை முடியும். பசியின் கொடுமையை பதிவு செய்த மிக முக்கியமான தமிழ் சிறுகதைகள்ல சுயரூபமும் ஒன்று. நேரம் இருந்தா அவசியம் படிங்க. கு. அழகிரிசாமி சுயரூபம்.